திருமணம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்துக்கு 10 பொருத்தம் மட்டும் பார்த்தால் போதுமா? இந்த 10 பொருத்தம் அப்படின்றது பார்த்தா மட்டும் போதாது. அதுதான் பதில். வேற என்னெல்லாம் பார்க்கணும்? ஜாதக கட்டங்களை முதல்ல மைனூட்டா பார்க்கணும். ஜாதக கட்டங்கள்ல நாகதோஷம் இருக்குதா, செவ்வாய் தோஷம் இருக்குதா, கலத்திர தோஷம் இருக்குதா அப்படின்றது ஜென்ரலா எல்லாருமே பார்ப்போம். இது பார்த்துதான் ஆகணும். இது பார்க்கறதோட மட்டும் இல்லாம சஷ்டாஷ்டக தோஷம்னு ஒண்ணு இருக்குது, அதையும் பார்க்கணும். புனர்பூ தோஷம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் பார்க்கணும். இது தவிர்த்து மக்களுக்கு தேவையான ஃபியூச்சர் தாலி கட்டுறதோட பொருத்தம் பார்க்கறது முடிஞ்சிடாது. எதிர்காலத்துல ராசி கட்டங்களை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குதா, ஆயுள் நல்லா இருக்குதா, பொருளாதார வாய்ப்புகள் நல்லா இருக்குதா, இதெல்லாமும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 10 பொருத்தம் பார்க்கறதோட சேர்த்து இது மாதிரியான ஜாதக கட்டங்களை வச்சு ஜாதக பொருத்தம் பார்க்கறது நல்லது. நட்சத்திர பொருத்தம் என்பது வேறு, ஜாதக பொருத்தம் என்பது வேறு. ரெண்டுத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணாதான் ஒரு முழுமையான திருமண பொருத்தம் பார்த்த திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரிலாம் பொருத்தம் பார்க்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகங்களை அனுப்புங்கள். தெளிவாக ஜாதகம் பார்த்து தருகிறேன்.